எல்லோருக்கும் வணக்கம். மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன். இன்றைக்கி நான் சொல்ல போகிற விஷயம் உங்களுடைய செல்ஃப் டெவலப்மெண்ட்டுக்கானது, ஒரு சுய முன்னேற்ற துணுக்கு. என்ன நம்ம சுற்றி இருக்கக்கூடிய ஆட்கள் சரியாக இருந்தாங்க அப்படின்னா நம்மளை எதிர்மறைகள் அதிகமாக பாதிக்க போகிறது கிடையாது. எதிர்மறைகளை க்ரியேட் பண்ணுறது சில சமயம் நம்ம சூழ்ந்திருக்கிற மனிதர்களாக இருப்பாங்க. மேக்சிமம் அதுவாக தான் பிரச்சனை இருக்கும். ஆனால் எல்லா ஆஸ்பெக்ட்லேயும் ஈவன் பிரபஞ்ச விதிகள் பேஸில் பார்த்தோம் அப்படின்னோம்னா எல்லாமே எனர்ஜி ஃபார்ம்னு பேசுகிறோம். அப்போது ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான எனர்ஜி இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்கள் எஸ்பெஷலி இதெல்லாம் ரெய்கி இல்லைனா அந்த எனர்ஜி ஹீலர்ஸ் இவங்கக்கிட்ட கேட்டிங்கன்னா அவங்க என்ன தெளிவாக சொல்லுவாங்க. ஒவ்வொருத்தர்கிட்ட ஒவ்வொரு எனர்ஜி பாஸ் ஆகுது. அப்படி இருக்கும்போது எதிர்மறை அதிகமாக இருக்கக்கூடிய மனிதர்கள் அவங்க அந்த நெகட்டிவ்ஸ்க்கான எனர்ஜி ரேடியேஷனை கொடுக்குறாங்க. அப்போ நம்மளை சுற்றி இருக்கக்கூடிய ஆட்கள் நீங்கள் நல்லா பார்க்கலாம். ஒரு இடத்துல ஒருத்தர் இருக்கிறாரு, அவர் ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறாருன்னா அவர் சுற்றி நிறைய பேர் இருப்பாங்க. ஏன்னா அதுதான் அதனுடைய கேரக்டரிஸ்டிக். ரொம்ப சந்தோஷமாக ரொம்ப ஜாய்ஃபுல்லாக இருக்கக்கூடிய ஆட்களை சுற்றி எப்போவுமே ஆட்கள் இருந்துக்கிட்டே இருப்பாங்க. அதே சமயத்தில் க்ளூமியாக இருக்கக்கூடிய ஆட்கள் ரொம்ப மன வருத்தத்தோடு எப்போ பார்த்தாலும் அவங்கள பார்த்தாலே ரொம்ப டல்லாக இருப்பாங்க. அவங்கள சுற்றி எப்போ ஆட்கள் இருப்பாங்களான்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இருக்க மாட்டாங்க. ஒருத்தர் 2 பேர் என்னப்பா எப்படி இருக்கு அப்படின்னு கேட்கக்கூடியவங்க மட்டும்தான். அவங்க கூட வருவாங்க, எப்போவுமே கூட இருக்க மாட்டாங்க. ஸோ இது எதனால் நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த எனர்ஜினால், இந்த எனர்ஜி ரேடியேஷன்னால். இது நம்ம எப்படி தவிர்க்கலாம், நம்மளை சுற்றி இருக்கக்கூடிய ஆட்களை நம்மளால் சூஸ் பண்ண முடியுமா அப்படின்னா, நிச்சயமாக ஃபேமிலியில் வீட்டுக்குள்ளே வரும்போது அங்கே இருக்கக்கூடிய நபர்களை நம்மளால் தவிர்க்க முடியாது. இதுக்கு என்ன பண்ணுறது அப்படின்னு பார்ப்போம். ஆனால் நம்ம வேலை செய்கிற இடத்துல, நம்ம படிக்கிற இடத்துல, ஸ்டூடெண்ட்ஸாக இருந்தோன்னா படிக்கிற இடத்துல, வேலை செய்கிற இடத்துல நம்ம பழகிற நபர்களை நம்ம சூஸ் பண்ண முடியும். 1. 2வது, நம்ம என்ன மாதிரி ஆகணும்னு விருப்பப்படுறோமோ, எல்லாருக்கும் ஒரு டிசையர் இருக்குது. எல்லாருமே ஏதோ ஒன்று ஆக விருப்பப்படுறோம். வாழ்க்கையில் ஏதோ ஒரு லட்சியம் வச்சுருக்கிறோம், அதை நோக்கி ஓடிக்கிட்டு இருக்கோம். அப்போது அந்த லட்சியத்தை அடைந்த மனிதர்கள் எப்படி இருப்பாங்கன்னு நமக்கு ஒரு ஐடியா இருக்கும் இல்லையா? அந்த மாதிரி ஆட்கள் உங்களை சுற்றி இருக்கிறவங்க யாராவது இருக்காங்களா? நீங்கள் வாழ விரும்புகிற அந்த லைஃப் ஸ்டைலை வாழ்ந்துக்கிட்டு இருக்கிற நபர்கள் யாராவது உங்களை சுற்றி இருக்காங்களா அப்படிங்கிறத செக் பண்ணணும். அப்படி இல்லை அப்படின்னா அப்படிப்பட்டவங்களை தேடி கண்டுபிடிக்கணும். இது 2மே எனக்கு இல்லை சார், ஆப்ஷனே இல்லை. ஏன்னா வேலை செய்கிற இடத்துலையும் எல்லாருமே நான் எதிர்பார்த்த மாதிரி இல்லை. நம்ம எதிர்பார்ப்புகள், நான் இன்னும் ரொம்ப தெளிவாக சொல்லணும்னா நம்ம எதிர்பார்ப்புகள் நிறைய இருந்துக்கிட்டே இருக்கும். எல்லாருக்கிட்டையும் எல்லாத்தையும் ஒரு ஃபுல்ஃபில்டு பர்சனை பார்க்க முடியாது. ஆனால் நான் எதிர்பார்க்குற இந்த கேரக்டரிஸ்டிக்ஸ் இருக்கா, இந்த பர்டிகுலர் விஷயங்கள், அந்த குணாதிசயங்கள் அவங்கக்கிட்ட இருக்கா அப்படிங்கிறது தான் பார்க்கணும். அதில் அதிகப்படி ஒரு பர்சன்டேஜ் லெவல் வச்சுக்கலாம். ஆனால் முழுமையாக எதிர்மறைகள் கொண்டவர்கள் தான் ஜாஸ்தியாக நம்மளை சுற்றி இருப்பாங்க. நம்மக்கிட்ட குறை கண்டுபிடிக்கிறவங்க, ஏன்னா அது அவங்கள சொல்லி குற்றம் கிடையாது, நம்ம சொசைட்டியை அந்த மாதிரி வளர்த்து விட்டுட்டோம். இப்போ மற்றவங்கக்கிட்ட இருக்கக்கூடிய குறைகளை பார்க்கக்கூடிய நபர்கள் தான் ஜாஸ்தி. அவங்க தான் நம்மளை சுற்றி இருப்பாங்க. அவங்க அந்த மாதிரி ஆட்கள் இருந்தாங்கன்னா என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு திங், குடும்பத்தில் அந்த மாதிரி ஆட்கள் இருக்கிறாங்க அப்படின்னா நீங்கள் உங்களை சுற்றி ஒரு எனர்ஜி ஷீல்டு போடணும். இந்த எனர்ஜி ஷீல்டை பற்றி நீங்கள் எனர்ஜி ஹீலர்ஸ் கிட்ட கேட்கலாம். ரேக்கி பிராணிக் ஹீலிங் பண்ணுறவங்க கிட்ட கேட்கலாம். நான் சிம்பிளாக மனம் சார்ந்த ஒரு விஷயத்தை சொல்லித்தரேன். முழுமையாக ஒரு விஷயத்தை நம்பணும். என்ன? நம்மளை பிரபஞ்சம் எப்போவுமே காப்பாற்றிக்கிட்டு இருக்குது. பிரபஞ்ச சக்தி நம்மளை காப்பாற்றிக்கிட்டு இருக்குது. எந்த நேரமும் நம்மளை சரியாக வழி நடத்திக்கிட்டு இருக்குது அப்படிங்கிறத நம்ம நம்பணும். இது ரிலேட்டடாக நான் ஒரு அஃபர்மேஷன் ஆடியோ கூட லாஸ்ட் வீக் போட்டிருந்தேன். அந்த அஃபர்மேஷன் ஆடியோ என்ன சொல்லுது? நம்ம எப்போவுமே நம்மளை பிரபஞ்ச பேராற்றல் வழிநடத்தி கொண்டிருக்கிறது. இதை நம்ம நம்பணும். அதை நம்புறதுக்காகத்தான் அந்த விஷயத்தை மனசில் பதிய வைக்கிறதுக்காக தான் அந்த அஃபர்மேஷன் ஆடியோ கூட. ஸோ எந்த நேரமும் பிரபஞ்ச பேராற்றல் எனக்கு வழிகாட்டி கொண்டிருக்கிறது, வழிநடத்தி கொண்டிருக்கிறது, எனக்கு தேவையான விஷயங்களை தக்க நேரத்தில் எனக்கு அது வெளிப்படுத்தி கொடுக்கிறது அப்படிங்கிறத முழுமையாக நம்பணும். ஃபஸ்ட்டு திங். அடுத்தது, எல்லா நேரத்துலேயும் எல்லா இடத்துலையும் எல்லா செயல்களிலையும் அது நம்மளை காக்குது. இதற்கு நல்ல ஒரு வாசகம் நான் என்னுடைய லைஃப்பில் ஃபாலோ பண்ணுறது பார்த்தீங்கன்னா வேதாத்ரி மகரிஷி அவர்களுடைய அருட்காப்பு.
ஜென்ரலாக எனர்ஜி ஹீலர்ஸோ இல்லைனா வந்து ரெய்க்கிலேயோ இந்த மாதிரி வந்து இந்த சக்ரா பேஸ்டு ஹீலிங் மெத்தட்ஸ்லாம் வந்து ஃபாரின்லலாம் இன்னைக்கு நிறைய ப்ராப்ளம் ஆகிட்டு வருது. அவங்களாம் சொல்லக்கூடிய ஒரு மெத்தட் என்னென்னா, நம்ம சுற்றி ஒரு ப்ளூ கலர் பப்புளை வந்து க்ரியேட் பண்ண சொல்கிறாங்க. ஸோ இதுக்குள்ளே வந்து நான் ரொம்ப அதிகமாக போக விரும்பலை. அந்த ப்ளூ கலர் பப்புள் அது நம்ம மனம் சார்ந்த விஷயம் தான். அகெயின் அந்த ப்ளூ கலர் பப்புளை ஃபார்ம் பண்ணி நம்மளை சுற்றி அது இருந்துக்கிட்டு இருக்குது, அது நம்மளை என்றைக்குமே பாதுகாத்துக்கிட்டு இருக்குது அப்படிங்கிற மாதிரி நம்ம சொல்கிறாங்க. அது இன்னும் டெப்த்தாக போகும். நீங்கள் உங்களை சுற்றி யாராவது இருந்தாங்கன்னா கூட வந்து கேளுங்க. அந்த மாதிரி நிச்சயமாக உங்கள் ஏரியாலாம் வந்து பிராணிக் ஹீலர்ஸ் இருப்பாங்க. இல்லை இன்றைக்கி நிறைய வந்து ஆன்லைனில் கூட வந்திருக்காங்க. அவங்களோட யூடியூப் சேனல்ஸ்லாம் கூட இருக்குது. நீங்கள் அவங்ககிட்டலாம் கூட வந்து தாராளமாக கேட்கலாம். இந்த எனர்ஜி ஷீல்டு நம்மளே வந்து பாதுகாத்துக்கக்கூடிய ஒரு கவசமாக அதை க்ரியேட் பண்ணிக்க சொல்கிறாங்க. அதே விஷயம் எனக்கு என்னுடைய லைஃப்பில் வந்து இந்த அருட்காப்பு அந்த வேலையை செஞ்சது. நான் ப்ளூ கலராகவோ இல்லை கலராக அப்படி வந்து நான் வந்து அதை அஷ்யூம் பண்ணலை. பட் எனக்கு தெரிஞ்சு அப்படி ஒரு ஷீல்டு என்னை சுற்றி இருக்கிறத நான் எப்போவுமே உணர்றேன். அதுக்கு காரணம் எந்த நேரமும் இன்கேஸ் சும்மா வந்து நான் எங்கேயாவது உட்காந்துட்டு காரில் போய்கிட்டு இருக்கேன், இல்லைனா பஸ்ஸில் போய்கிட்டு இருக்கேன், ட்ரெயினில் போய்கிட்டு இருக்கேன், இல்லை சும்மா உட்காந்துட்டு இருக்கிற நேரத்தில் திடீர்னு வந்து அருட்காப்பு சொல்ல ஆரம்பிச்சிருவேன். அதுக்கு பேரே அருட்காப்பு. அதை மகரிஷி அவர்கள் வந்து கரெக்டாக இது இப்படி தான் செயல்படும்னு சொல்லிட்டு சொன்னாங்க. அதை நீங்கள் ஃபாலோ பண்ணலாம். பட் எனக்கு இந்த பர்டிகுலர் மெத்தட் வேணாம் சார், இன்னும் கூட கொஞ்சம் சொஃபிஸ்டிகேட்டட் மெத்தட் வேணும்னா இங்கே தாராளமாக நான் சொன்ன ஹீலர்ஸ் கிட்ட இருந்து நீங்கள் வந்து அந்த மெத்தடை எடுத்துக்கலாம். பட் அது ஒரு ஷீல்டு. நமக்கு நம்மளே ஒரு பாதுகாப்பு வளையத்தை க்ரியேட் பண்ணிக்கிறோம். சரி, இது என்ன பண்ணும்? குடும்பத்தில் நெகட்டிவ்ஸ் சொல்லக்கூடிய, இல்லை நம்ம எப்போ பார்த்தாலும் கரிச்சி கொட்டிக்கிட்டு இருக்கிற ஆட்கள் இருந்தாங்க அப்படின்னா, நான் யாரையும் வந்து ஹர்ட் பண்ணணும்னு விருப்பப்படல, சொல்கிறேன். ஏன்னா உங்களுக்கே வந்து அது தெரியும், யார் வந்து உங்களை அந்த இடத்துல ஃபேமிலியில் ஹர்ட் பண்ணுறாங்க. அது யாராக வேணாலும் இருக்கலாம். ஈவன் பேரண்ட்ஸாக கூட இருக்கலாம். அப்படி இல்லைன்னா வந்து சகோதர சகோதரிகளாக இருக்கலாம், இல்லை கசின்ஸாக இருக்கலாம். நம்மளை பிடிக்காத கசின்ஸ் சில பேர் எங்கெங்கே இருந்துக்கிட்டு இருப்பாங்க. அவங்களா இருக்கலாம், எதுவாக வேணாலும் இருக்கலாம். இவங்கெல்லாம் நம்மளை தவிர்க்க முடியாது. அவங்க வரும்போது நம்ம என்ன பண்ணிடுறோம்? நம்ம ஷீல்டை போட்டு மறைச்சிடுறோம். இது நம்ம சப்கான்ஷியஸ் கொடுக்கக்கூடிய ப்ராக்டிஸ். நம்ம கான்ஷியஸாக செய்ய வேண்டிய இன்னொரு வேலை, நம்ம போகக்கூடிய இடங்கள், நம்ம புழங்கக்கூடிய இடங்கள், இந்த இடங்களில் நம்ம சரியான ஆட்களை தான் வந்து சந்திக்கிறோம், சரியான ஆட்கள் கூட தான் புழங்குறோம், சரியான ஆட்கள் கூட தான் நட்பு வச்சுருக்கிறோம் அப்படிங்கிறத என்ஷூர் பண்ணிக்கிறது. இந்த சரியான ஆட்கள்னால் யார்? நம்ம விரும்புகிற லைஃப் ஸ்டைலை வாழக்கூடிய ஆட்கள், இல்லைன்னா அதை அஸ்பயர் பண்ணக்கூடிய ஆட்கள், நேர்மறைகளை அதிகமாக வெளிப்படுத்தக்கூடிய ஆட்கள், உங்களை ஊக்கப்படுத்தக்கூடிய ஆட்கள், உங்களை வழிநடத்தக்கூடிய ஆட்கள், இப்படிப்பட்ட ஆட்களை சரவுண்ட் பண்ணுங்க. ஒத்த கருத்துடைய மனிதர்களை சந்தியுங்கள். இல்லைன்னா என்ன ஆகும் அப்படின்னா, ஈர்ப்பு விதி பிரகாரம் என்ன சொல்கிறோம்? ஒத்தவை ஒத்தவற்றை ஈர்க்கும். சில சமயம் பிரபஞ்சம் என்ன பண்ணும், நீங்கள் இந்த மாதிரி ஒரு மைண்ட் செட்டுக்கு வந்த உடனே உங்களுக்கு ஒவ்வாத ஆட்களை உங்களுக்கு தெரியாமலே விலக்கிவிடும். இல்லைன்னா ஏதோ ஒரு சூழ்நிலையை வச்சு அது சில சமயம் சண்டையாக கூட இருக்கலாம், ரொம்ப டெப்த்தாக போகணும் அப்படின்னா. இல்லைன்னா எப்படியாவது வந்து அது பிரிக்கும். அந்நேரத்தில் நம்ம அந்த க்ளூவை வந்து நம்ம புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னோம்னா, இது நல்லதுக்கு தான் நடக்குது, இதனால் யாருக்கும் எந்த தீங்கும் நடக்க போகிறது கிடையாது. அவங்க பாட்டுக்கு அவங்க வேறு இடத்துல இருந்து வேலையை செய்ய போகிறாங்க, நீங்கள் உங்கள் இடத்துல இருந்து வேலையை செய்ய போகிறீங்க. ஒருவேளை சில சமயம் சொல்லுவாங்க, இதை அப்ளை பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னா, நீங்கள் வேலை செஞ்சிட்ருக்கிற இடம் நீங்கள் மாறக்கூடிய வாய்ப்புகள் கூட அமையும். ஆனால் அதனால் நீங்கள் வந்து நெகட்டிவ் ஆக வேண்டாம். அதை நான் அண்டர்லைன் பண்ணி நான் சொல்கிறேன். இது நல்ல காரணத்துக்காகத்தான் இருக்கும். இது பிரபஞ்ச பேராற்றலினுடைய திட்டம், இறை பேராற்றலினுடைய திட்டம். இதனால் நீங்கள் மன வருத்தம் அடைய வேண்டிய அவசியம் கிடையாது. நல்லா யோசிச்சு பாருங்கள். ஒரே இடத்துல இருந்து நீங்கள் ரொம்ப உங்களுடைய மேலதிகாரியோ யாரோ வந்து ரொம்ப உங்களை வந்து கஷ்டப்படுத்திக்கிட்டே இருக்கிறாங்க அப்படின்னா, உங்களுக்கு திடீர்னு ஒரு டிரான்ஸ்ஃபர் கிடைக்குது அப்படின்னா, அது நல்ல விஷயத்துக்காக தான் இருக்கும். அதை நீங்கள் நம்பணும். ஏன்னா நீங்கள் தான் பிரபஞ்சத்துக்கிட்ட கேட்டிருப்பீங்க, இந்த மாதிரி ஒரு மேலதிகாரி உள்ள இடம் எனக்கு வேண்டாம், இந்த மாதிரி ஒரு கல்வி உள்ள இடம் எனக்கு வேண்டாம், இந்த மாதிரி ஒரு நட்பு எனக்கு வேண்டாம், இந்த மாதிரிலாம் நினச்சிக்கிட்டு இருந்தீங்க. அந்த வேண்டாம்ங்கிறத வந்து நீங்கள் இனி எப்படி தெரிவிக்கணும்னா, எந்த மாதிரி ஆட்களோடு உங்களுக்கு நட்பு வேணும், எந்த மாதிரி மேலதிகாரி உங்களுக்கு வேணும், இல்லை எந்த மாதிரி இடத்துல வேலை செய்ய விருப்பப்படுறீங்க, இதை வந்து நீங்கள் மனசில் போட ஆரம்பிங்க. அப்படி போடும்போது கான்ஷியஸாக அந்த நிலைமைகள் மாறும். ரொம்ப முக்கியம். ஏன்னா அவங்களுடைய எனர்ஜி உங்களை பாதிக்கும், அதே மாதிரி உங்கள் எனர்ஜி அவங்களையும் பாதிக்கும். இது 2 and 4 ப்ராசஸ். நம்ம நேர்மறைகளோட ரொம்ப ஹை எனர்ஜியோடு இருக்கும் போது நம்மளை ஒரு ஃபால்ஸ் எனர்ஜி கொடுத்து
நெகட்டிவ் எனர்ஜி கொடுத்து நம்மளை டவுன் பண்ணக்கூடிய ஆட்கள் இருந்தாங்கன்னா நிச்சயமாக நம்மளால் முன்னேற முடியாது. இந்த விஷயத்தை நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கணும். இதை அப்ளை பண்ணி பாருங்கள் லைஃப்பில். அடுத்தது மீண்டும் இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன். அதுக்கு முன்னாடி இந்த வீடியோவை பிடித்திருந்தால் நீங்கள் மற்றவங்களோட ஷேர் பண்ணுங்கள், மற்றவங்களுக்கு இந்த தகவல்களை தெரிவிங்கள். இந்த சேனலை பற்றி தெரிவித்து அவங்களையும் சப்ஸ்கிரைப் பண்ண வைங்க. உங்களுடைய இந்த ஊக்கம்தான் என்னை மீண்டும் மீண்டும் வீடியோ செய்ய தூண்டிக்கொண்டிருக்கிறது. நிச்சயமாக நல்ல வீடியோக்களோட மீண்டும் மீண்டும் வருகிறேன். அடுத்த வீடியோவை சந்திக்கும் வரை நன்றி.